நாட்டின் அதிகாரப்பூர்வ மதமான இஸ்லாத்தை கேள்வி எழுப்பும் அளவிற்கு துணிச்சல் வந்திருப்பதை நாம் சகித்துக் கொள்ளக் கூடாது என்று பூமி புத்ரா கட்சியின் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் அலி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை அழிக்கிறது. இது வெளிப்படையான தாக்குதல் என்றாலும் மலேசியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் நபர்களை வளர்த்து விட்டதாக டாக்டர் இப்ராஹிம் அலி குற்றம் சுமத்தினார். இஸ்லாத்தை பாதுகாக்கும் ஒரு தலைமைத்துவம் இல்லாததால் இஸ்லாம் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதுடன் இஸ்லாத்தின் புனிதத்தை சிதைக்கிறார்கள் என்று பூமி புத்ரா கட்சியின் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் அலி தெரிவித்துள்ளார். இந்த ரயா பெருநாளுக்கு பின்னர் மீண்டும் இத்தகைய நபர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் இப்ராஹிம் அலி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ டோமி தாமஸுக்கு எதிராக முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் துன் ரசாக் புதிய நீதிமன்ற வழக்கை தொடுத்துள்ளார். தம் மீது 1MDB ஊழல் வழக்கை தொடுத்த போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த தான்ஸ்ரீ டோமி தாமஸ் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனது வழக்கை நேரடியாக நீதிமன்றத்தின் கீழ் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் துன் ரசாக் வழக்கு தொடுத்துள்ளார். மேலும் தன்னுடன் தொடர்பே இல்லாத IPIC எனும் எரிவாயு கொள்முதல் நிறுவனத்தின் ஊழல் பண மோசடி வழக்குடன் 1MDB வழக்கையும் சட்டத்துறையின் நேரடி விசாரணை ஆணையத்தின் கீழ் விசாரித்து 1MDB வழக்குடன் IPIC எரிவாயு கொள்முதல் வழக்குடன் தம்மை தொடர்பு படுத்தியதாகவும் தான்ஸ்ரீ டோமி தாமஸுக்கு எதிராக முன்னாள் பிரதமர் டாக்டர் நஜீப் துன் ரசாக் வழக்கு தொடுத்துள்ளார். அம்னோவில் இருந்து விலகியவர்களை மீண்டும் அம்னோவில் இணைக்கும் திட்டத்தால் அம்னோ மேலும் பலவீனம் அடையும் என்று மகாதீரின் மகனும் அம்னோவின் முன்னாள் உதவி தலைவருமான டாக்டர் முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்துள்ளார். தாம் அம்னோவில் இருந்து வெளியேறி அம்னோவுக்கு எதிராக அரசியல் செய்து வருவதாகவும் தமக்கு அம்னோ தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரிகாத்தான் தான் தம்முடைய வீடு என்றும் டாக்டர் முக்ரிஸ் மகாதீர் தெரிவித்துள்ளார். அம்னோவின் உதவி தலைவராகவும் கடாவின் மந்திரி பசாராகவும் இருந்த டாக்டர் முக்ரிஸ் மகாதீர் தற்போது பேஜுவாங் கட்சியின் தலைவராகவும் இருந்து வருகிறார். 2016 ஆண்டு நஜீப் தலைமையிலான அம்னோவில் வலிமை மிக்க அரசியல் தலைவர்களில் டாக்டர் முக்ரிஸ் மகாதீர் திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1MDB வழக்கில் சிக்கிய அப்போதைய பிரதமரும் அம்னோ தலைவருமான டாக்டர் நஜீப் துன் ரசாக் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்ட போது அம்னோவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டதாக முஹிதீன் யாசினையும் முக்ரிஸ் மகாதீரையும் அம்னோவில் இருந்து நஜீப் வெளியேற்றினார். முக்ரிஸை அம்னோவில் இருந்து வெளியேற்றியதும் அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த பக்காத்தான் கூட்டணிக்கு மகாதீர் தலைமை ஏற்றதுடன் முஹிதீனையும் முக்ரிஸையும் இணைத்து பெர்சாத்து கட்சியை தோற்றுவித்தார். அதன் பின்னர் 2020 மகாதீர் பிரதமர் பதவியில் இருந்து விலகியதும் முஹிதீனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பெஜுவாங் கட்சியை தோற்றுவித்தார் மகாதீர். 2022 நடைபெற்ற பொது தேர்தலில் பெஜுவாங் கட்சியின் வேட்பாளர்கள் 68 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு மகாதீர் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வி அடைந்தனர். மசூதியின் வாசலில் ஆடவர் ஒருவரை சரமாரியாக தாக்கி கொலை முயற்சி செய்ததாக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட 9 பேர் இன்று நீதிமன்ற விசாரணைக்காக மலாக்கா ஆயர்குரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். நீதிமன்ற விசாரணையில் கைது செய்யப்பட்ட 15 வயது முதல் 27 வயதுடைய 9 பேரும் குற்றத்தை மறுத்து மேல் அதிக விசாரணையுடன் ஜாமீன் கோரிக்கையை முன்வைத்தனர். கடந்த மார்ச் 15 மலாக்கா கம்போங் தஞ்சோங் பகுதியில் தங்கள் மீது பொய்யாக காவல்துறையில் புகார் அளித்த நபரை மிரட்டியதாக 15 வயது மாணவன் வாக்குமூலம் அளித்திருக்கும் நிலையில் கலவரம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும்படி ஆயர்குரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஆடவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் காவல்துறையின் காவலுடன் கூடிய ஜாமீனை வழங்குவதுடன் தலா 2000 ரிங்கிட் ஜாமீனை வழங்குவதாக ஆயர்குரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் விசாரணை அடுத்த மே மாதம் நடைபெறும் வரையில் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து சந்தேக நபர்கள் விலகி இருக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹரிரயா பெருநாளை முன்னிட்டு மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்வதால் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் இன்று இரவு வரை அதிகமாகவே இருக்கும் என்று பிளஸ் மலேசியா பெர்ஹாட் நிறுவனத்தின் மேலாளர் முகமது யூசுப் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். நேற்று பதிவான வாகன எண்ணிக்கை முந்தைய நாளை விட சிறிதளவு குறைந்திருந்தாலும் தினசரி 2 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் பயணிப்பதாகவும் அவர் கூறினார். நாளை ஹரிரயா கொண்டாடப்படுவதால் இன்று இரவு நேரம் வரை இதே போக்குவரத்து நிலை தொடரும் என்று பிளாஸ் நெடுஞ்சாலை ஆணையம் கணித்திருப்பதாகவும் போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் எந்தவித எதிர்பாரா விபத்துகளும் நேற்று வரை பதிவாகவில்லை என்றும் அவர் கூறினார்.
இதனால் தடைகள் இல்லாமல் போக்குவரத்து ஓட்டம் சீராக இருப்பதாகவும் போக்குவரத்து ஆணையத்தின் அதிகாரிகள் ரோந்து பணியில் இருக்கும் காவல் அதிகாரிகளுக்கு உதவியாக இருந்து வருவதாகவும் பிளாஸ் நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக பயணிக்கவும் சாலை விதிகளை கடைபிடிக்கவும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக நீண்ட பயணங்களுக்கு முன் வாகனங்களை சரிபார்த்துக் கொள்ளவும் ஓய்வெடுத்து பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக உருவாகி இருக்கும் டிஏபி கட்சியின் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு டிஏபி புதிய அரசியல் வியூகத்தை உருவாக்கி இருப்பதாக அமைச்சரும் டிஏபி கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். தேவன் நாயர், சென் மான்ஹின் ஆகிய இருவரும் இணைந்து 1965ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி டிஏபி கட்சியை தொடங்கினாலும் 1966ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி டிஏபி எனும் கட்சி அங்கீகாரம் பெற்றது. கடந்த பொதுத் தேர்தலில் டிஏபி கட்சி 40 நாடாளுமன்றங்களில் வெற்றி பெற்றதுடன் மாநிலங்களவையில் 86 சட்டமன்றங்களை கொண்டிருக்கும் ஆளுமை மிக்க அரசியல் கட்சியாக மலேசியாவில் விளங்குகிறது. தற்போதைய அமைச்சரவையில் டிஏபி 5 அமைச்சர் பதவிகளிலும் 7 துணை அமைச்சர் பதவிகளிலும் 5 மக்களவை உறுப்பினர்கள் என ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வலுவான அரசியல் கட்சியாகவும் திகழ்கிறது. இன வேறுபாடுகளை தாண்டிய சமத்துவம் மற்றும் தேசிய அடையாளத்தை வலியுறுத்தும் டிஏபி கட்சியின் பழைய கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் வகையில் புதிய கொள்கையும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மலேசியர்களுக்கே எனும் கொள்கையை டிஏபி அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.